நண்பர்கள் யாவருக்கும் வணக்கம். இது வந்து 2வது வீடியோ. இது எதை பற்றி போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ டீசல் புல்லட் என்கிட்ட ரொம்ப ஒரு பழைய புல்லட் இருந்துச்சு. அது ரொம்ப நல்ல மிதித்து தான் ஓடும். மிதித்து ஸ்டார்ட் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. சரி, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னே உள்ளது. இடையில் 100cc வண்டியெல்லாம் நாங்கள் வச்சு பார்த்துருக்கோம். இந்த ஹீரோ ஹோண்டா ஸ்டன்னரு, அதுக்கப்புறம் பஜாஜில் இந்த அவெஞ்சர், அப்புறம் வந்து யமஹாவில் இசட் அந்த மாதிரி வண்டியெல்லாம் எல்லாமே வச்சு ஓட்டி பார்த்தோம். அப்படி இருந்தாலும் அதில் என்னென்னா, நமக்கு பெட்ரோல் ஊற்றி மாள முடியலை. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 2 லிட்ரு ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. நம்ம லோக்கலில் ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த டீசல் புல்லட் ஓட்டிட்டு பெட்ரோல் புல்லட் ஓட்டும்போது நம்ம நிறைய பெட்ரோல் ஊற்றுற மாதிரியே நமக்கு தெரியும். ஸோ அப்புறம் டீசல் புல்லட்டை செல்ஃப் அந்த ஸ்டார்டர் வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். அப்போ ஏற்கனவே இதுக்கு முந்தின பார்ட் ஒன்று வெளியிட்ருக்குறோம். அந்த முந்தின பார்ட்டில் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே அந்த வண்டியில் நம்ம வண்டி வந்து 5 கிலோ அந்த கிர்லஸ்கர் டீசல் இன்ஜின் தான் பொருத்தினது. ஸோ அதை வந்து அதில் உள்ள ஃப்ளைவீலை எடுத்து கொண்டு போகும்போது, நம்ம வாங்கின அந்த மாருதி 800க்குள்ளே ஃப்ளைவீல் ரிங்கை மேலே வச்சோம்னா உள்ளளவு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம கடைஞ்சிட்டு அந்த வீலை சொருக முடியலை. சரி, இதையே ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிவிட்டு அதை லேத்தில் கொடுத்தோம். ரொம்ப அருமையாக, பொறுமையாக, நிதானமாக, சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க. அதை ஒர்க் பண்ணி போன வீடியோவில், ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் சிலருக்கும் செட் ஆகி ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வைக்கும்போது அதை கடைஞ்சி வச்சு பித்தாளை வெல்டு வச்சோம். அப்புறம் ரன்னிங்கில் எடுத்துருச்சு. அப்புறம் அதை ஓட்டை போட்டு கரெக்டாக மைனூட்டாக ஸ்க்ரூ பண்ணி அதை ஓட்டிகிட்டு இருந்தோம். அது நல்லபடியாக அது ஓடிட்டுருந்துச்சு. சில ப்ரெஷர்னால் அது தாங்க முடியாமல் போச்சு. அந்த ப்ரெஷர்னால் தாங்க முடியாமல் போச்சு. கொஞ்சம் ஃப்ளைவீலுடைய வெயிட்டையும் குறைஞ்சிட்டோம். அது நமக்கு அனுபவம் இல்லாதனால. அந்த ஒர்க்கை பூராமே நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம். யாராவது செய்ய விரும்புகிறவங்க தெளிவாக அதை ஃப்ளைவீலை எப்படி மேக் பண்ணுறதுங்கிறதுக்காக. சரின்னு இப்போ நமக்கு 2வது தடவையாக நமக்கு என்னாச்சுன்னா, அதை வெயிட்டு குறைஞ்சி போச்சு. ஸோ 2வது ஒரு ஃப்ளைவீல் வந்து இது எல்லாமே பழைய இரும்பு ஜாமான் கடையில் கிடைக்கும். அது போன தடவையும் சொல்லியிருப்போம். மதுரையில் சிம்மக்கலுக்கு போகலாம். எங்களுக்கு திருச்சி பக்கம் போனால் பாலக்கரை, கோயம்புத்தூர்னா உக்கடம், இது மாதிரி உடுமலைப்பேட்டை எல்லா இடத்துலையுமே இந்த இது கிடைக்கும். குறிப்பாக அபே ஆட்டோவுக்குள்ளே 3 வீலர் அபே ஆட்டோவுக்குள்ளே ஃப்ளைவீல். இப்போ அந்த ஃப்ளைவீலை வாங்கிட்டு வந்தோம். அது சராசரியாக 2000 சொல்லுவாங்க. அதை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். வாங்கி கொண்டு வந்து லேத்தில் கொடுத்தோம். கொடுக்கும்போது நீங்கள் முதல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் பழசு ஓல்டுன்னு காமிச்சிருப்போம். பழசு இந்த பக்கம் வாங்கின புதுசு நல்ல வெயிட்டாக இருக்கும். அதில் 2 வரந்தையை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சில் இருக்குது. அது மாதிரி நடுவில் ஒரு 1/2 இன்ச்சு இருக்குது. அது 2யுமே அவங்க வந்து அந்த டர்னர் வந்து கட் பண்ணி எடுத்தாங்க. அப்போ தான் அது வந்து உள்ளே போய் கரெக்டாக அந்த உள்ளே போய் அணையும். அதுக்கு நடுவில் வந்து ஏற்கனவே அதில் உள்ள ஓட்டை கரெக்டாக சேரும். அது எதுக்குன்னா, அந்த காயில் மேக்னெட்டு, அதாவது ஒரு ஃபிக்ஸட் மேக்னெட் வந்து அந்த புள்ளியோட இன்ஜினோட சேர்ந்து வரும். ஸ்டார்டர் பிளேட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த காயில் கட்டினது. இதில் இந்த ஃப்ளைவீலில் இருக்கக்கூடியது வந்து மேக்னெட் காயில். இது சுற்றும்போது தான் அதில் இருந்து கரண்ட்டு வந்து உற்பத்தியாகி வெளியே வரும். அந்த கரண்ட்டை தான் நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து கொண்டு போய் ரெக்டிஃபையர் மூலமாக பேட்ரியில் கொடுக்குறோம். பேட்ரி சார்ஜ் ஆகுது. அது எவ்வளவு எடுத்துக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் ஆகி பேட்ரி நமக்கு வந்து கரண்ட்டில் ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்கோம். ஸோ அப்போ இந்த ஃப்ளைவீலை வந்து கடைஞ்சி செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டர்னர் வந்து ரொம்ப துல்லியமாக அளவெடுத்து, ரிங்குக்காக அளவெடுத்து முதல்ல நீங்கள் அதை கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா, அவங்களுடைய தகவலுக்காக சொல்கிறேன், யாராவது செய்ய விரும்புவீங்க. இந்த மாதிரி ஒரு பழைய புல்லட்டு வயசானவங்க ஓட்டுவாங்க, மிதித்து ஓட்ட முடியல, நம்ம செல்ஃப் வச்சுருவோம். செல்ஃப் வச்சுட்டா ரொம்ப ஈஸி. உட்காந்தோடனே லேசாக டீகம்ப்ரெஷர் பண்ணி கீழே பம்ப் பண்ணி ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு, வழக்கம் போல் எப்போதும் செய்கிறது மாதிரி டீகம்ப்ரெஸ் பண்ணி இது பண்ணி விட்டோம்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இன்ஜினுக்கு லோடு இருக்காது, செல்ஃப் மோட்டருக்கு லோடு இருக்காது. பண்ணி விட்டுட்டு நம்ம லேசாக டச் பண்ணோம்னா பெட்ரோல் புல்லட் மாதிரி டக்குன்னு எடுத்துரும். உடனே ஒரு செகண்டில் எடுக்கும். நம்ம வண்டி நல்லா அழகாக ஓடிட்டுருக்கு. ஸோ வந்து இப்போ அந்த ஃப்ளைவீல்
அதை 1/2 இன்ச்சு மேலேயும் அந்த உள்ளேயும் ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துட்டோம்னா கரெக்டாக போய் அது உட்காரும். உள்ள கச்சுன்னு உட்காருனா கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது இந்த செல்ஃப் மோட்டருனுடைய இந்த இதுக்கு செல்ஃப் மோட்ரு வந்து 800 மாருதி 800 செல்ஃப் மோட்ரு வச்சுருக்கோம். அது மாதிரி மாருதி 800 ஃப்ளை வீல் ரிங் வச்சுருக்குறோம். இதுக்கு போட்டிருக்கிற இந்த ஸ்டார்டர் பிளேட்டு வந்து அந்த கருடா ஆட்டோனுடைய பிளேட் போட்டிருக்கோம். இப்போ குறிப்பாக வந்து செல்ஃப் மோட்ரு வைக்கிறத பொறுத்த அளவில் 2 விதமாக தான் நம்ம வைக்க முடியும் இந்த டீசல் புல்லட்டுக்கு. ஒன்று, அபே டீசல் ஆட்டோனுடைய அந்த வர்ற செல்ஃப் மோட்ரு ஸ்டார்டர் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பிளேட்டுக்கு அதை வச்சோம்னா அது என்ன பொருத்தணும்னா அபே ஆட்டோவுக்குள்ளே செல்ஃப் ஸ்டார்ட்ரு அந்த மோட்ரு தான் வைக்கணும். அதுதான் அதுக்கு சேரும். அந்த பிளேட்டுக்கு அந்த மோட்ரு தான் ஃபிட் ஆகும். கரெக்டாக மாற்றி போட்டால் அது ஃபிட் ஆகாது. அதே சமயத்தில் கருடா ஆட்டோ பிளேட்டினுடைய இந்த பிளேட்டில் 800 மோட்ரு வந்து 800 மாருதி 800 அதனுடைய செல்ஃப் மோட்ரு கரெக்டாக பொருந்தும். அது மாதிரி ஃப்ளைவீல் ரிங்கை மாருதி 800க்கு உள்ளது தான் போடணும். அதுதான் ஃபிட் ஆகும். இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் தொடங்கணும் வேலையை. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இதில் வந்து அந்த 800 வீலை ஃபிட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த ஃப்ளை வீலை லேத்தில் கடைஞ்சிக்கிட்ருக்கோம். அப்போ முதல்ல சொன்ன மாதிரி இந்த டர்னர் அளவு எடுத்து ரொம்ப துல்லிதமாக அந்த மேலே ஒரு 1/2 இன்ச்சு வரைந்து அதையும் உள்ளே இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு மறுபடி அந்த ஃப்ளை வீல் ரிங்கு பொறுத்துற அளவுக்கு அதை கடைகிறாங்க. ஃப்ளை வீலை கரெக்டாக அப்படின்னா லேசாக கடிச்சாப்பில், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, கடிச்சாப்பில் இருக்கணும். அதை கரெக்டாக மைனூட்டாக கடைஞ்சி எடுத்துட்டு அதை எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீங்க, படத்தில் பார்ப்பீங்க, அது சுற்றிலும் ஒரு சும்மா பழைய துணிகள், கொஞ்சம் வேஸ்ட் ஆயில் ஊற்றி நிறைய அந்த தென்னை மர குலை எங்கிட்ட இருந்துச்சு. ஏதோ ஒரு சின்ன சின்ன ஈஸியாக எரியக்கூடிய கொஞ்சம் ஹீட் ஆகக்கூடிய பொருள்கள் ஆப்ஜெக்ட் வச்சு நல்லா கொஞ்சம் ஆயிலை ஊற்றி விட்டு கொஞ்சம் நேரம் கொளுத்தினோம். நல்லா ஹீட் ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொளுத்தினோன்னு நல்லா அந்த ரிங்கு வந்து கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். அப்புறம் நம்ம கடைஞ்சி கொண்டு வந்த வீலை வச்சு லேசாக நம்ம அப்படியே தட்டினோன்னா அப்படியே நல்லா கச்சுன்னு உட்காந்துரும். காஞ்ச உடனே கொஞ்சம் அந்த எல்லாம் ஆறின உடனே ரொம்ப இறுகி பிடிச்சிக்கிறோம். அது ரொம்ப சுத்தமாக அவங்க கடைஞ்சி கொடுத்தாங்க. 4 பக்கமும் வரைச்சி கரெக்டாக நம்ம அப்படியே தட்டிகிட்டே வந்தோம்னா அது அழகாக உள்ளே போய் உட்காந்துரும். நமக்கு ரொம்ப ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் அந்த புள்ளியில் அந்த ஃப்ளை வீலை இருக்கிறது. அது ஒரு தடவை நமக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு பார்த்தோம். வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் திகட்டல் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளை வீல் வந்து கொஞ்சம் அந்த புள்ளியில் வச்சு பார்க்கும்போது வெளியே இருந்துச்சு. மறுபடியும் லேத்தில் கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க வந்து உள்ள அளவுக்காக அந்த புள்ளி அந்த இதில் சேர்றது பாருங்கள், கிராங்க் சாஃப்டினுடைய அந்த புள்ளியில் சேர்றது வந்து கொஞ்சம் திகட்டல் இருந்துச்சு. உடனே மறுபடியும் லேத்தில் வச்சு கொஞ்சம் ட்ரூ பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் வாயை லேசாக அகட்டி கொடுத்தாங்க அந்த ஃப்ளை வீலில் கரெக்டாக சேர்கிற மாதிரி. அதில் தான் எங்களுக்கு லேசாக கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் சரின்ட்டு நமக்கு இன்னொரு நண்பர் சங்கீதா லேத்துன்னு ஒரு லேத்து, அவங்களும் அறந்தாங்கியில் சங்கீதா லேத் முந்தி ஃபுல்லாக 2 ஒர்க்கும் பார்த்தவங்க வந்து நமக்கு சண்முகா லேத்தில் இருக்கக்கூடிய முருகேசன்கிற டர்னர் ரொம்ப பொறுமையாக நிதானமாக அன்பாக வேலை பார்த்து கொடுத்தாரு. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். அப்புறம் இன்னும் சில வேலைகளுக்கும் நம்ம சங்கீதா லேத் புதுக்கோட்டை ரோட்டில் இருக்க அறந்தாங்கியில் அவங்கள சந்திக்கும் போது அவங்களும் கொஞ்சம் அந்த புள்ளியில் சேர்க்கறதுக்காக லேசாக திகட்டல் அடிச்சிச்சு. அதை கொஞ்சம் ட்ரூ பண்ணி கொஞ்சம் தேய்ச்சிட்டு கச்சுன்னு சுத்தமாக ஓடுற மாதிரி மரக்கட்டை வச்சு இறுக்கி அதை ஒரு சின்ன வெளியே ஒரு 1/4 இன்ச்சு கூடுதலாக இருந்துச்சு, தள்ளிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு வாசர் ஒன்று போட்டு மறுபடியும் போல்ட்டை வச்சு டைட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மட்டத்தை பார்த்து கொடுத்தாங்க. ஓடும்போது திகட்டல் இல்லாமல் சுத்தமாக ஓடுற மாதிரி அந்த ஃப்ளை வீலை செட் பண்ணி கொடுத்தாங்க. செட் பண்ணி கொடுத்தோன்னே அப்படியே பூ மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. தொட்ட உடனே பூ மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் எங்கள் வண்டியில் வச்சுருக்கிற அந்த பேட்ரி வந்து ரொம்ப சாதாரணமாக அமரன் 12 வோல்ட் 9H பேட்ரி தான், சின்ன பேட்ரி தான், ஃபுல் பவர் வருது. அது மாதிரி எங்களுடைய ரெக்டிஃபையர் வந்து கெட்டு போனதுனால பவர் வராமல் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் அபேயினுடைய ஆட்டோ BS2 4 வயர்னு சொல்கிறது, அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை அந்த இடையில நாங்கள் அந்த இடத்துல கூட உங்களுக்கு வேணால் தேவைப்பட்டால் காட்டுறோம். BS2 4 வயர் அபேயினுடைய ஆட்டோவுக்குரியது, 3 வீலருக்குரியது.
அது ரூ. 1000, சில இடங்களில் ரூ. 700 அப்படி விற்பாங்க. அதை நீங்கள் வாங்கி அதை நாங்கள் ஃபிட் பண்ணோடனே பேட்டரியில் ஃபுல் சார்ஜ் ஆகுது. ரொம்ப ஸ்மூத்தாக தொட்ட உடனே ஸ்டார்ட் ஆகுது. எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் டீகம்ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு போய் அந்த பம்ப் பண்ணி அப்புறம் விட்டுட்டு டீகம்ப்ரெஸ்க்கு நாங்கள் ஒரு ஒயர் செட் பண்ணியிருக்கோம். உட்காந்துக்கிட்டே பண்ணுறதுனால ஈஸியாக பட்ட உடனே டப்புன்னு ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஸ்மூத்தாக ஓடுது. நீங்கள் டீசல் புல்லட் வச்சுருக்கிறவங்களுக்கும் கூட யாராவது செய்ய விரும்புவீங்க, அதுக்கு ஒரு உபயோகமாக இருக்கணுமேங்கிறக்காக தான் இந்த தகவலை நாங்கள் விவரமாக சொல்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யாராவது நீங்கள் டர்னர்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி வேலை செய்யணும்னு சொன்னீங்கன்னா அவங்களும் இதை பார்த்துட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி, வணக்கம்.